மேட்டூர் அணையில் நீர்மட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது. தமிழக அரசு அவங்க கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகாவில் நடைபெற்று வருகிறது. அவங்க காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் மூலம் விடாப்பிடியாக இருக்கின்ற சீதாராமையா, DK சிவகுமார் அவர்களோடு பேசி இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டிய கூட்டணி தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்காக கூட்டணி அமைத்துவிட்டு மக்களை மறந்து திமுக இருந்து விடாமல் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்து விவசாயிகளுக்கு தேவையான நீரை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். அதான் வந்து எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்க, அதாவது கீழ்மட்ட தொண்டர்கள் வந்து தலைமை வரைக்கும் ஒருங்கிணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதில் இப்போ நீங்க எல்லாமே வந்து நேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? அவர் அதிமுகவை பற்றி பேசிட்டு இருக்காரு. நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக 7 ஆண்டுகள் அந்த சுயநல மனிதரான பழனிசாமியை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். அதனால் எந்த ஒரு முடிவும் நான் தனி மனிதனாக இருக்க முடியாது. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதற்கு உங்களுக்கு தெரியும், ஒரு சில சுயநலவாதிகள், பதவி வெறியர்கள் பணத்திமிரினால் தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய கட்சியை அழைத்து கொண்டு வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது இதில் என்ன ஒரு வருத்தத்தக்க விஷயம்னா, இரட்டை இலை இருக்கிறது, அம்மாவின் கட்சி பழனிசாமியிடம் இருக்கிறது என்று தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் தங்கள் நிலைமையை உணர்ந்து இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சி, அம்மா உருவாக்கிய கட்சி, அம்மா அவர்கள் வழிநடத்திய கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது. இதை நாங்கள் உணர்ந்து தான் அந்த கட்சி தவறானவர்கள் கையில் போயிட்டுங்கிறதுனால தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமே தோன்றினது. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்றைக்கு அவங்க பல புள்ளி விவரங்களை சொல்லிட்டு இருக்காரு பழனிசாமி, பொய்யான புள்ளி விவரங்களை. 2019 அவங்க எடுத்த 20 தொகுதியில் எடுத்த வாக்குகளில், அந்த 20 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னாலே பயங்கர வாக்கு சதவீதம் சரிவு ஏற்பட்டிருக்கு. பணபலம், இரட்டை இலை இருந்தும் அவர்களால் சோபிக்க முடியவில்லை. எனக்கு தெரிஞ்சு 13% மேல் அவர்களுடைய வாக்கு வங்கி சேர்ந்திருக்கு. உதாரணத்திற்கு அவர் திமுகவுக்கு பி டீமாக இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகத்தான் வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான கூட்டணி 18% எடுத்திருக்கோம். இன்னும் வருங்காலத்தில் சட்டமன்றத்தில் உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில். அதற்காக நாங்கள் போராடி வருவோம். பணபலத்தால் திமுக வெற்றி பெற்றதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நிறைய தொகுதிகளில், ஈவன் நான் போட்டியிட்ட தேனி நாடாளுமன்ற தொகுதி உட்பட பல தொகுதிகளில் நான் கேள்விப்படுகின்ற விஷயம், போலிங் அன்னைக்கு தாய்மார்களெல்லாம் பார்த்து இந்த 1000 ரூபா கொடுக்குறதெல்லாம் நிறுத்திடுவோம், நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கலன்னு மிரட்டப்பட்டதும் எல்லோருக்கும் தெரியும். இது ஊடகத்திற்கும் தெரியும். ஆனால் 26 தேர்தலில் அவங்க மக்களை மிரட்ட முடியாது. இந்த பணம் அந்த நேரத்தில் உறுதியாக எப்படி பழனிசாமி 21 அந்த பணபலத்தை நம்பி, கூட்டணி பலத்தை நம்பி தோல்வியை சந்தித்தாரோ, அது போன்ற ஒரு பெரிய தோல்வியை, அதை விட மோசமான தோல்வியை 2011 திமுக பெற்ற அது போன்ற ஒரு படுதோல்வி திமுக உறுதியாக சந்திக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி, எங்கள் கூட்டணியில் உள்ளவர்கள் எல்லாம் ஒற்றுமையான தலைவர்கள். நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இன்னும் எங்களது கூட்டணியை பலப்படுத்தி மாபெரும் வெற்றி பெறுவோம். அதிமுகவில் இன்றைக்கு உள்ள தொண்டர்கள் உண்மை நிலையை உணர்ந்து தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அந்த இயக்கம் மீண்டும் பலம் பெறுவதற்கு எதுவோ அதை அவர்கள் முன்னெடுத்து செய்ய வேண்டும். மற்றவர்கள் முன்னெடுப்பது மகிழ்ச்சி. அதே நேரத்தில் அந்த தொண்டர்கள் அதை புரிந்து கொண்டு முன்னெடுத்தால்தான் அந்த முயற்சி வெற்றி பெறும். சின்னம் முக்கியம் இல்லை, சின்னமாக தான் இருந்தால் அதிமுக காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் பற்றின ஒரு போஸ்ட் இருந்து, அதுக்கு உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? ஊடகத்தின் பார்வை தான் முக்கியம் தவிர தனிநபரான டிடிவி தினகரனுடைய பார்வையெல்லாம் அதில் முக்கியம் இல்லை. இதெல்லாம் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட அமமுக இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
இது மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் பண்ண முடியாது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டுருக்கீங்க. இதில் நீங்கள் பலமாக என்ன கருதுறீங்க, பலகீனமாக என்ன கருதுறீங்க? பலம் வந்து எங்களோட ஒற்றுமை. இப்போ திமுகவின் கூட்டணி பலம் பணபலத்தை எல்லாம் தாண்டி நாங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், ஓட்டுக்கு ஒரு பைசா கொடுக்காமல் 3 லட்சம் ஓட்டுக்கிட்ட வாங்கியிருக்கோம். எனக்கு வருத்தம் அங்கே அதிமுக, அது அதிமுக கோட்டை என்று ஊடகத்தை சேர்ந்தவங்களும் என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா தொடர்ந்து பல ஆண்டுகளாக அங்கே ரெட்டைகளை ஜெயித்த தொகுதியில் ரெட்டைகளை டெபாசிட் போயிருக்கு. அது வருத்தம். இதுக்கெல்லாம் காரணம் யார்? பழனிசாமி. அதுதான் அதிமுக தோற்றது காரணம் பழனிசாமி. எங்களது பலவீனம் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்காது தான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அமமுக நிற்கிறது. எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நாங்கள் முடிவெடுத்து ஒற்றுமையான முடிவெடுத்து அதில் வேட்பாளர்கள்